வணக்கம். இது வெற்றி வழிகாட்டி இந்தியன் பாலிட்டி ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பிரசன்டட் பை தீபிகா சக்திவேல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833 1833 பட்டய சட்டம். ஓகேங்களா? சரி. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஃபைனல் ஸ்டெப் டுவர்ட்ஸ் சென்ட்ரலைசேஷன் இன் பிரிட்டிஷ் இந்தியா. அதாவது மையமயமாக்குதலுக்கான இறுதி சட்டமாக கருதப்பட்டது. ஓகேங்களா? அது என்ன மையமயமாக்குதல் அப்படின்னா இதுவரைக்கும் பெங்கால் ஆளுநர், அதுக்கப்புறம் மும்பை ஆளுநர், மദ്രാஸ் ஆளுநர், இந்த 3 ஆளுநருக்கும் ஏதோ பவர்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. சட்டம் இயற்றும் பவர்ஸ். அந்தந்த மாகாணங்களுக்கு அவங்க வந்துட்டு சட்டம் வந்துட்டு போட்டுக்கலாம் அப்படிங்கிற அந்த பவர்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு என்னன்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவரை வச்சு அவருக்கு அடியில வந்துட்டு சட்டம் வந்துட்டு இவங்க வந்து ஏற்றலாம். ஆனா வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா பெங்காலுடைய அந்த கவர்னர் ஜெனரல்கிட்ட கேட்டுட்டு இந்த மெட்ராஸ் ஆளுநரும் பாம்பே ஆளுநரும் சட்டம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அதாவது பெங்காலின் ஆளுநர் ஜெனரல் இந்தியாவின் ஆளுநர் ஜெனரலாக அந்த பொறுப்பேற்றார். அப்படி வந்த முதல் ஆளுநர் ஜெனரல் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வில்லியம் பென்டிக் பிரபு. ஓகேங்களா? வில்லியம் பென்டிக் பிரபு. இவருக்கே வந்துட்டு மொத்த உரிமையும் மொத்த சட்டமியற்றும் உரிமையும் வந்துட்டு வழங்கப்பட்டது. ஓகேங்களா? சோ அப்போ மதராஸ் மற்றும் பாம்பே மாகாணங்களுடைய ஆளுநர்களுக்கு சட்டமியற்றும் அதிகாரம் வந்துட்டு பறிக்கப்பட்டது. ஓகேங்களா? சரி. நெக்ஸ்ட் இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கு மட்டும்தான் குடிமை மற்றும் ராணுவ அதிகாரம். ஓகேங்களா? இந்தியா ஃபுல்லா ராணுவ நடவடிக்கைகள் மேற்கொள்ளனாலும் சரி, இல்ல அப்படின்னா சொத்து வாங்குறது விற்கிறது அந்த தொடர்பான விஷயங்கள் செய்யணும்னாலும் சரி இவருக்கே வந்துட்டு வழங்கப்பட்டது. அதுக்கப்புறமேட்டி அது வரைக்கும் ரெகுலேஷன்ஸ், அதாவது ஒழுங்குமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டது இனிமேல இருந்து சட்டங்கள் ஆக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாறுச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டி கிழக்கிந்திய நிறுவனம் வந்துட்டு வணிக அமைப்பாக இருந்தது டோட்டலா எப்படி மாறிடுச்சு அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவா மாறிச்சு. அதாவது நிர்வாக அமைப்பாக மாறுச்சு. இந்த நிறுவனம் வந்துட்டு மன்னரோட பெயர்ல தற்காலிகமாக ஆட்சி புரிஞ்சிட்டு வந்துச்சு. அண்ட் ஓபன் சிஸ்டம், ஓபன் காம்படிஷன் சிஸ்டம் வந்துட்டு அறிமுகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. ஓகேங்களா? எப்படின்னா இந்தியன்ஸையும் வந்துட்டு எக்ஸாம்ஸ் வச்சு இந்த குடிமை பணிகள்ல வந்துட்டு பணி அமர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. ஆனா வந்துட்டு அது வந்து டிராப் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா இயக்குனர் குழு வந்துட்டு இதுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சதுனால. ஓகேங்களா? சரி. ஸோ அப்போ வந்து 1833 பட்டய சட்டம் முக்கியமான ஒரு சட்டம். ஓகேங்களா? ஸோ ஹோப் இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. கண்டிப்பா நம்மளுடைய வெற்றி வழிகாட்டி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.